வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 6 மேக்ஸ் PT1 கொஷின் பேப்பர். ஸோ மாடல் கொஷின் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் செக்ஷன் A. கொஷின் நம்பர் 1. வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் இன் த பேட்டர்ன் 2, 4, 8 and 16? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன கேப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வந்து கிடைக்கும். ஸோ 4 ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 8, 8 ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 8 into 2 16, 16 into 2 32. ஸோ ஆன்சர் இஸ் 32. How many degrees are there in the straight angle? ஸோ straight angle எடுத்துட்டாலே 180 degree. ஸோ ஆன்சர் இஸ் 180 degree. Identify the pattern and write the next letter A, C, E, J and இங்கே வந்து I வரணும். This one is I, wrong-ஆ print ஆயிருக்கு. Then ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து K. So identify the pattern and write the next pattern. Aக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1B வந்து லீவ் பண்ணிவிட்டு Cக்கு வந்திருக்கு. Cலேருந்து D லீவ் பண்ணிவிட்டு E வந்திருக்கு. Eலேருந்து F லீவ் பண்ணிவிட்டு Gலேருந்து H லீவ் பண்ணி ஐக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேவை லீவ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து கே. இஃப் மெஷர் ஆஃப் அன் ஆங்கிள் இஸ் 50 degree, வாட் டைப் ஆஃப் ஆங்கிள் இட் இஸ்? ஸோ 50 degree ஆங்கிள்னால் அது வந்து அக்யூட் ஆங்கிள். 50 degreeனா அது வந்து அக்யூட் ஆங்கிள். எ லைன் செக்மெண்ட் ஆஸ் டேஷ் எண்ட் பாயிண்ட். லைன் செக்மெண்ட்டுக்கு வந்து எத்தனை எண்ட் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 end points. Line segment has 2 end points. Which of the following number is palindrome? Palindromic number na வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரிவர்ஸில் ஆர்டர்லேயே வந்து சேம் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 185 இருக்குது. 185 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரிவர்ஸ் சைடில் பார்க்கும்போது 581 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 123 வரும். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 341 வரும். ஆனால் இந்த நம்பர் பாருங்கள் 484. இந்த சைடு பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா 484 தான். ஸோ எந்த சைடு பார்த்தாலுமே வந்துட்டு ஃபார்வர்டில் போகும்போதும் 484 மட்டும்தான், ரிவர்ஸில் வந்தாலும் 484. ஸோ இந்த மாதிரி இருக்க நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா palindromic நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் 484. திஸ் இஸ் த palindrome நம்பர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கேப்ரிகார் கான்ஸ்டன்ட்? கேப்ரிகார் கான்ஸ்டன்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் 7241 இருக்குன்னா ஸோ இதோடைய அசெண்டிங் ஆர்டர் வந்து 7421. டிசெண்டிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1247. ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ 11 minus 7 என்ன கிடைக்கும்? 4. நெக்ஸ்ட் வந்துட்டு 11 minus 4 வந்து என்ன கிடைக்கும்னா 7. இங்கே வந்து 3 இருக்கும். 3 minus 2 ஆன்சர் இஸ் 1. தென் 7 minus 1 6. ஸோ கேப்ரிகார் கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6174. Next one, the measure of a right angle is. Right angle எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 degree angle தான் நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா right angle சொல்லி சொல்வோம். ஸோ ஆன்சர் இஸ் D. Complete the pattern. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 circle 1 triangle. நெக்ஸ்ட்டு 3 circle 1 triangle. 4 circle 1 triangle. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 circle 1 triangle வரணும். நெக்ஸ்ட் ஒன் 6 circle 1 triangle. இதுதான் வந்து நெக்ஸ்ட் 2 பேட்டர்ன். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரூல்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ். இது பார்த்தீங்கன்னா 5 டபுள் ஆக்குனா 10 டபுள் ஆக்குனா 20 டபுள் ஆக்குனா 40 டபுள் ஆக்குனா 80 டபுள் ஆக்குனா 160. நெக்ஸ்ட் ஒன் find the largest 5-digit number whose sum of digit
is 17. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பரில் வந்துட்டு 999 வரும். ஸோ ஆனால் சாரி 59 வந்து போடுவோம் 9999. ஆனால் இதை வந்து ஆட் பண்ணால் நமக்கு வந்து 17 கிடைக்குமானா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 98,000 போட்டால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே 0, 8 + 9 17. ஸோ இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு 17 என்ற நம்பர் கிடைக்கும். ஸோ லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர் whose sum of 17 எதுன்னு பார்த்தீங்கன்னா 98,000. நெக்ஸ்ட் ஒன், ரைட் த நேம் ஆஃப் 2 point and 2 line segment. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 லைன் செக்மெண்ட் வந்து இங்கே வந்து B to D, பியிலேருந்து D ஒரு லைன் செக்மெண்ட். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து கொஞ்சம் பிக்சர் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த சைடு என்ன இருக்குன்னா F வந்து இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து Fல ஒரு லைன் செக்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இதுங்க வந்து இங்கே ஆரோ இல்லை, இங்கே ஃபுல்லாகவே வந்து நமக்கு டாட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாக இருக்குது. இதனால தான் இது வந்து லைன் செக்மெண்ட் சொல்கிறோம். ஸோ ரெண்டு லைன் செக்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா BD தென் DFன்னு சொல்லிட்டு ரெண்டு லைன் செக்மெண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், what will be the angle between the hands of clock 3 and 4 o'clock? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாக்கில் வந்துட்டு கிளாக் இருக்குது, அதோடைய 3 o'clock ஆங்கிள் என்ன, தென் 4 o'clock ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. 3 o'clock ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் இருக்கும். ஸோ ரைட் ஆங்கிள். 4 o'clock ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள், மோர் தென் 90 டிகிரின்றதுனால அப்டியூஸ் ஆங்கிள். Next one, observe the pattern and write the next 3 numbers. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 3, 6, 11, 18, 27. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் என்னென்ன வந்து கேப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3யோட 3 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 6 கிடைக்கும். தென் ஸோ இங்கே வந்து கேப் வந்து 3 இருக்குது. ஸோ 6ஓட வந்துட்டு 5 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 11 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 11ஓட 7 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 18 கிடைக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது 3, 5, 7. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 18ஓட 9 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 27 கிடைக்கும். ஸோ ஆட் நம்பரை வந்து கிடைக்கிற ஆன்சரோட ஆட் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு 20. ஸோ இங்கே வந்து 3 ஆட் பண்ணியிருக்காங்க, 5 ஆட் பண்ணியிருக்காங்க, தென் 7 ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து 9 ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டிய நம்பர் 11. 27ஓட 11 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 38. ஸோ இந்த டேஷில் வந்து பார்த்திங்கன்னா 38ன்ற ஆன்சர் வரணும். நெக்ஸ்ட்டு 38ஓட 13 வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 51. ஸோ நெக்ஸ்ட் டேஷில் நமக்கு வர வேண்டிய ஆன்சர் 51. 51ஓட நம்ம வந்துட்டு 15 என்ற நம்பரை ஆட் பண்ணும்போது, ஆட் நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 66 வந்து கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டேஷில் வந்து 66 என்ற ஆன்சரை வந்து நம்ம ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட், கிளாஸிஃபை த ஆங்கிள்ஸ் ஆஸ் அக்யூட், அப்டியூஸ், ரைட் ஆங்கிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஆர் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இங்கே கொடுத்துருக்க ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு நம்மளை மார்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 90 டிகிரின்றதுனால இது வந்து அக்யூட் ஆங்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள். இங்கே கொடுத்துருக்கிறது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இங்கே என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆங்கிள் இங்கே இருக்குது, ஆனால் இவங்க வந்து நம்மளை கேட்குறது ரிவர்ஸில் வந்து கேட்குறாங்க. அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். தென் இங்கே கொடுத்துருக்க ஆங்கிள் என்னென்னு கேட்குறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ எம்மோட இந்த ரெண்டு கார்னரில் இருக்கிறத மட்டும் கேட்குறாங்க, அதனால் வந்து அது வந்து அக்யூட் ஆங்கிள். திஸ் ஒன் இஸ் அக்யூட், அப்டியூஸ், ரைட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அக்யூட் ஆங்கிள். Draw the following angles using the protector. ஸோ ப்ரொடெக்டர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அந்த லைன்லேயே வந்து நம்மளுடைய ப்ரொடெக்டரையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டர் இங்கே இருக்க மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கும். அதுக்கு
ஒரு 10 டிகிரி ஆங்கிள் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 80 இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 80 டிகிரின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணணும். அதே மாதிரி 135 வந்து பார்த்திங்கன்னா இங்கே 90 இருக்குது, ரைட் ஆங்கிளில் 90 இருக்குன்னா அதுக்கப்புறம் 100 இருக்கும், 120, 130, 140க்கும் 135க்கும் இன்பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிளில் ஸோ 90 டிகிரி இங்கே இருக்குன்னா 110, 20, 30, 40 இருக்கும். ஸோ 30க்கும் 35க்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 135 ஆங்கிள் வந்து கிடைக்கும். Next, complete the table with 5-digit number whose digit are 1, 0, 6, 3 and 9. Only colored cells should have a number greater than its neighbor number. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா colored number அதை சுற்றி இருக்க neighbor நம்பரை விட colored பாக்ஸில் தான் வந்துட்டு biggest நம்பராக greater நம்பராக வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. நமக்கு கொடுத்துருக்க நம்பர் 5 digit நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த டிஜிட் என்ன வேணாலும் இருக்கலாம், 1, 0, 6, 3 and 9. இதை வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டு என்ன நம்பர்ஸ் வந்தாலும் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் போட்டு, ஆனால் கலர்டு நம்பர்ஸில் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் செல்லில் 96,301 இருக்குது. அப்போ இந்த கலர்டு நம்பர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை விட இது பிக்கர் நம்பராக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா 96,000 96,310 வந்து நம்ம எழுதலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நம்பரை விட பெருசாக இருக்கும். 96,310ன்றது 96,301 விட பெருசு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 13,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கோட பெரிய நம்பராக வந்து இங்கே போடணும். அப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா 69,301 ஆர் 310 என்ன வேணாலும் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கீழே வந்துட்டு 63,910 இங்கே வந்து இந்த நம்பர் எழுதிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து இந்த கலர்டு பாக்ஸை விட பெருசாக இருக்குது. ஸோ என்னால் ஃபுல்லாக வந்து வச்சு எழுத முடியல. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எழுதுகிறேன். 96,310 69,301 next 63,901 எழுதலாமா? ஸோ இதுவும் வந்துட்டு மேலே இருக்க பாக்ஸோட பெரிய நம்பர் தான். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கலர்டு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த நெய்பர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்டு பாக்ஸை விட நம்ம பெரிய நம்பராக வந்து எழுதணும். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு 10,000. ஸோ மேலே இருக்கிறத விட நம்ம வந்து இந்த இடத்துல பெரிய நம்பராக எழுதலாம் 10,000. ஏன்னா இங்கே வந்துட்டு இல்லைன்னா 13,000 போடலாமா? 13,690 போடலாம். ஸோ இந்த நம்பரை விட இந்த நம்பர் வந்து இங்கே பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு 96,301 இருக்குது. அதை விட இது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக, அதாவது 13,609 இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா கலர்டு பாக்ஸ் இருக்குது. கலர்டு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 963 இருக்குது. அதனால் பக்கத்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். அதனால் 10,936 வந்து எழுதலாம். ஸோ இந்த பாக்ஸை விட இப்போ இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ கலரு பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் நம்பர் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 36,109 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 60,309. ஸோ இந்த பாக்ஸை பார்க்கும்போது இந்த ரெண்டு பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் நம்பராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணலான்னா இந்த பாக்ஸை விட இந்த இடத்துல வந்துட்டு இந்த பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து 10,639
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு 39,106. ஏன்னா 36 இருக்குது, அதை விட இங்கே பெரிய நம்பராக போடணும். 39,106 வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இந்த நம்பரை விட இந்த பாக்ஸை விட இந்த பாக்ஸ் கம்மியான நம்பராக இருக்குது. ஏன்னா 19 தான் இருக்குது, இங்கே 39,000 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு 13,906. ஸோ இந்த பாக்ஸில் இதை போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலர்டு பாக்ஸு. இந்த 2 பாக்ஸை விட இது வந்து இந்த 2 பாக்ஸை விட இந்த பாக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா 16,309 வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிரேட்டர் நம்பர் எல்லாமே வந்து எல்லோ கலர் ஷேடட் பாக்ஸில் தான் இருக்குது. இதில் இருக்கிறதுல பிக்கஸ்ட் நம்பர் இந்த டேபிளில் இருக்கிறதுல பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 96,310 என்ற இந்த நம்பர் தான் வந்து பிக்கஸ்ட் நம்பர். கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் புரியும். நெக்ஸ்ட் கொஷின், ரைட் த 5-digit palindromic number using the following clue. 5 டிஜிட்டில் palindromic நம்பர், அதாவது இந்த சைடு இருந்தாலும் பார்த்தாலும் ஒரே நம்பராக இருக்கணும், ரிவர்ஸில் வந்தாலும் அந்த நம்பர் ஒரே நம்பராக தான் இருக்கணும். அதுதான் வந்து palindromic சீக்வன்ஸ். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சம் க்ளூஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன நம்பர் சொல்லிவிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து 5-digit நம்பர். 5-digit நம்பர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளூ I am a 5-digit palindrome. இது வந்து பார்த்திங்கன்னா 5-digit நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. ஸோ 5-digit நம்பர்னு சொல்லி நமக்கு தெரியுது. I am an odd number. ஸோ odd நம்பர்னால் நமக்கு என்ன வரும்? 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி odd நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் வந்துட்டு ஒன்ஸ் பிளேஸில் வந்து வரப்போகுது. My 10th digit is double of unit digit. அதாவது யூனிட் டிஜிட் ஒன்ஸ் டிஜிட்டை விட 10th டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக இருக்கணுமா. அதுவே வந்து 1 டபுள் ஆக்குனா அந்த இடத்துல வந்து நம்ம 2ன்னு வந்து 10th பிளேஸில் வந்து போடலாம். 3 டபுள் ஆக்குனா 6ன்னு சொல்லி 10th பிளேஸில் போடலாம். ஏன்னா 10th பிளேஸ் தான் வந்து டபுள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பிளேஸோடைய டபுள் தான் வந்து 10th பிளேஸில் வரும். அப்போ 1 டபுள் ஆக்குனா 2 கிடைக்கும், 3 டபுள் ஆக்குனா 6 கிடைக்கும். அதுவே 5 டபுள் ஆக்குனா 10 கிடைக்கும். அந்த 10 அதுவே 7 டபுள் ஆக்குனா 14 கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5, 7, ஸோ 1, 3, 5, 7, 9 தான் ஒன்ஸ் பிளேஸில் வர வேண்டியது. ஸோ இப்போ டபுள் ஆக்கும் போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 10, டபுள் ஆக்கும் போது இது எல்லாமே மோர் தென் 10 போகுன்றதுனால இந்த 3 நம்பருமே வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 டபுள் ஆக்குனா நமக்கு வந்து 2 கிடைக்கும், 3 டபுள் ஆக்குனா 6 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம், 10th பிளேஸில் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா my 100 digit is double of my 10th digit. 10th டிஜிட்டை விட பார்த்திங்கன்னா 100 டிஜிட் வந்துட்டு டபுளாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 டபுள் ஆக்குனா 12 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த நம்பரும் வந்து வரப்போகிறதில்ல. 2 டபுள் ஆக்குனா 4 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1 யூனிட் பிளேஸில் 1 கிடைக்கும், 10th பிளேஸில் 2 கிடைக்குது, தென் 100 பிளேஸில் 4 கிடச்சிருச்சு. palindrome சீக்வன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரிப்பீட்டடாக இதே நம்பர் தான் வரும், 2, 1. ஸோ 12,421 தான் வந்து இந்த 5-digit நம்பர். ஸோ இந்த சைட் பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 12421, இங்கேருந்து பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 12421. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா palindromic சீக்வன்ஸ். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.